சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரில் உங்கள் அத்தனை பேருக்கும் தவகால நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய சிந்தனைக்கான தலைப்பு பணிவுடன் இருத்தல். பணிவுடன் இருத்தல். இதற்கு ஆதாரமான திருமறை பகுதி தூய பவுலார் பிலிப்பியர் திருச்சபைக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் திருவசனங்கள் 5 முதல் 11 வரை. தூய பவுலாரின் 2ஆம் நற்செய்தி பணியின் போது பிலிப்பி பட்டணத்தில் இந்த திருச்சபை கிறிஸ்துவுக்கு பின் 49ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. இப்பட்டணத்திற்கு பிலிப்பி என்னும் பெயர் மாவீரன் அலெக்சாண்டரின் தந்தையாகிய 2ஆம் பிலிப்புவால் சூட்டப்பட்டது. இது ஒரு ரோம காலனியாக விளங்கிய ஒரு பட்டணம். பவுலார் நற்செய்தி பணிக்கென்று இந்த பட்டணத்திற்கு போகும் முன்பே இது வளம் மிக்க வளர்ந்த சிறந்த ஒரு பட்டணமாக அமைய பெற்றிருந்தது. ஓய்வு பெற்ற ரோம வீரர்கள், அதிகாரிகள், அதிலும் குறிப்பாக ரோம படையில் சிறந்த பங்களிப்பு ஆற்றியவர்களுக்கு வெகுமதியாய் இந்த பட்டணத்தில் இடங்களும் நிலங்களும் வழங்கப்பட்டன. எனவே இது ரோம ராஜ்யத்தில் மிக முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு பட்டணமாய் விளங்கியது. தூய பவுலார் இங்கு வந்தபோது அந்த பட்டணத்தினுடைய மக்கள் பவுலாரின் அனைத்து நற்பணிகளிலும் உடன் நின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த நிருபம் எழுதப்பட்ட காலகட்டமாகிய கிபி 60 முதல் 62 வரையிலான காலகட்டத்தில் பவுலார் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் கூட இத்திருச்சபையின் மக்கள் பவுலுடைய திருப்பணிக்கு உடன் நிற்பதை காண முடிகிறது. எனவேதான் இங்கு இந்த நிருபத்தை பவுல் தனிப்பட்ட ஒரு கடிதமாக, நன்றி மடலாக பிலிப்பியருக்கு எழுதுவதை நாம் காண முடிகிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய சிந்தனைக்கான பிலிப்பியர் 2:5 முதல் 11 வரையிலான திருமறை பகுதியினை கிரைஸ்ட் ஹிம் அல்லது கெனாசிஸ் பேசேஜ் என்று சொல்லுவார்கள். இந்த பகுதியில் ஆண்டவருடைய பாடு, மரணம், பரமேறுதல், ஆண்டவருக்காக பாடு அனுபவிப்பதன் விளைவுகள் எல்லாவற்றையும் இங்கு பவுலார் பட்டியலிடுகிறார். அதிலும் குறிப்பாக அன்றைய பிலிப்பு பட்டணத்திற்குள்ளாய் அல்லது திருச்சபைக்குள்ளாய் அங்கு வாழ்ந்து வந்த மனிதர்களுக்குள்ளாய் இருந்த பிரிவினைகளை கிறிஸ்துவின் வாழ்வை அடிப்படையாக கொண்டு மாற்றம் அல்லது மறுசீரமைப்பு செய்ய முடியும் என்பதில் பவுலார் உறுதியாக இருந்தார். எனவேதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அந்த மக்களுக்கு அறிவுரை வழங்குகிற போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்கிறார். அது எப்படிப்பட்ட சிந்தை என்பதை மேலும் விளக்கி சொல்லும் போது 8வது திருவசனத்தில் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று அங்கு குறிப்பிடுகிறார். சிலுவை வரை ஆண்டவரிடத்தில் இருந்த பணிதல் நம்மிடத்தில் வரும்போது நம்முடைய வேற்றுமைகள் கலைந்து ஒற்றுமை ஏற்படும் என்கிற நல்ல செய்தியினை பவுலார் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தின் வாயிலாய் நமக்கும் நினைவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மேசியாவாய் வந்தபோது மக்களிடையே அதிக எதிர்பார்ப்புகள் இருந்தது. ரதத்திலும் குதிரையிலும் மேசியாவாக வந்து தங்களை பட்டயத்தால் விடுவிப்பார் என்று நினைத்த நேரத்தில் எளிமையின் கோலமாக கழுதை மீது வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம் திருவசனத்தை கொண்டு சமூக நீதிக்காக போராடினார் இயேசு கிறிஸ்து. இதன் மூலமாக தாழ்மையின் மேசியாவாய் வெளிப்பட்டார். படை வீரர்களின் வீர முழக்கத்துடன் வருவார் என எதிர்பார்த்த போது பாலகர்களின் ஓசன்னா பாடலோடு தலைநகர் எருசலேமுக்கு வந்தார். அது ஆண்டவருடைய தாழ்மையின் வெளிப்பாடாய் அமைந்தது.
ராஜ உடை அல்லது ஆசாரியர்களுடைய உடைகளோடு வருவார் என்று நினைத்த போது அவர் சாதாரண ஆட்டிடையர்களின் அடையாளமாகிய வஸ்திரத்தோடு வந்தார். அரண்மனையில் அவருடைய முதல் பேச்சு அமையும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த போது வனாந்திரத்தில் இந்த சமூக கட்டமைப்பின் பின்னணியத்தில் தள்ளப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள் வசித்த இடத்தில் தன்னை ஆண்டவர் அடையாளப்படுத்தி கொண்டார். ஆண்டவருடைய திருப்பணியின் துவக்கம் முதல் சிலுவை பாடு வரையிலும் தாழ்மையின் உருவாக வெளிப்பட்ட ஆண்டவர் பணிவுடன் இருத்தலின் முக்கியத்துவத்தை தன் வாழ்வின் மூலம் வெளிப்படுத்தினார். நமக்கும் அந்த அறைகூவல் இந்த தவ காலத்தில் தரப்படுகிறது. தவ காலத்தின் நற்செயல்கள் என்று சொல்லப்படுகிற ஜெபம், உபவாசம், தர்மம் ஆகிய காரியங்களில் நாம் நிலை நிற்கிற போது இந்த தவ காலத்தின் நிறைவு நிச்சயமாகவே நமக்கு வசந்த காலமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பணிவுடன் நாமும் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைப்போம் என்கிற வாழ்த்துதலோடு ஆண்டவர் தாமே நம்மை அவருடைய திருப்பணிகளில் இணைத்து பணிவுடன் வாழும் அனுபவத்தை நமக்கு தருவாராக. ஜெபிப்போம். தாழ்மையின் ரூபமாய் இந்த பாரில் அவதரித்து பணிவுடன் வாழும் மாதிரியே எங்களுக்கு காண்பித்திருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த தவ காலத்தில் நாங்களும் உம்முடைய திருவார்த்தைகளின்படி நீர் விரும்புகிற பணிதலை எங்களில் தன்னகத்தை கொண்டு முடிந்த மட்டும் உமக்கு சான்றாக பிறர் வாழ்வு பெறும் வண்ணமாக எங்கள் வாழ்வை அமைக்க உம் இரக்கத்தை எங்களுக்கு தாரும். கிறிஸ்து வழி மன்றாடுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.